அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டாரோ சர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களுக்கும் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருந்தால் எப்படி இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் பார்த்துருக்கோம், காதல் கிளிகளின் சம்பாஷணைன்னு. ஸோ அதே தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பைல் 1 அண்ட் பைல் 2 இருக்குது. பைல் 1க்கான கார்டு எடுத்துகிட்ருக்கேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கார்ட் ஃபார் பைல் 1 ப்ளீஸ் கார்ட் ஃபார் பைல் 1. ஒரு சின்ன எனர்ஜி செக்கனும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்வர்சேஷன் போக போகிறோம். ஒரு 2 கார்டு வந்துருச்சு. நியூ மூன் அண்ட் பைசீஸ் அண்ட் சரண்டர் டு த டிவைன். ஓ, பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சரண்டர் டு த டிவைன், டிவைன்லி கைடட் கனெக்ஷன் உங்களுது. அதனால தான் உங்களுக்கு டிவைன்லி, அதாவது சரண்டர் டு த டிவைன் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிடேட் அண்ட் கண்டம்ப்ளேட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப், இந்த காதல் விஷயத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து அமர யோசித்து அதை மெடிடேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வழிகள் பிறக்கும். அந்த வழிகள் பிறக்கும்போது உங்களுக்கு தானாக குழப்பங்கள் தெளிவாகி அடுத்த அடி என்னன்னு தெரிய வரும். அடுத்தது ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா சரண்டர் டு த டிவைன். பாட்டம் டெக் எனர்ஜி 2 பைலுக்கும் பொருந்தும். என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச், நியூ மூன் எக்லிப்ஸ். அதாவது சூரிய சந்திர கிரகணம் ஏதாவது இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஐம் நாட் அவேர் ஆஃப் த டேட், எனக்கு டேட் என்னன்னு தெரியல. பட் அதுக்கு இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் உங்கள் லைஃப்பில், இந்த காதல் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ, பயங்கரமான பிரேக் த்ரூ எதிர்பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃபோட பிரேக் த்ரூ எப்போ வரும் அப்படின்னா ஒரு எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ், அதாவது சந்திர கிரகணத்தும் போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச். ஸோ நான் இப்போ பைல் 1க்கான எனர்ஜி செக்இன் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன, இது ஒயிட் ஸ்பெல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறது, அடுத்தது நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ணுறது, அடுத்தது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணால் நம்மளுக்கானது கிடைக்கும் அப்படின்னு குழப்பம் இருந்தால் அவங்களுக்கான ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு சின்ன என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதனால் எவ்ரிடே ஸ்பெல்ஸ், இது ஒயிட் ஸ்பெல்ஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் மேஜிக் அண்ட் ஆல். இது நம்மளோட எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைனா ஒரு சின்ன மோட்டிவேஷன் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு. இது பைல் 1க்கான ஒயிட் ஸ்பெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராங்குலிட்டி இன்கேன்டேஷன். ஃபார் இன்னர் பீஸ் டேக் எ வாக் இன் த woods and bring a stick, 7 leaves from an ash or oak tree, several stones and matches. With the stick, draw a circle on the ground and mark 4 directions, north, east, south and west. Arrange the stones and leaves at the center of the circle. Say, good luck rises for me in the east, my music rises in the south, my wishes rise in the west. From the north, peace and calm will come to me, my dreams will come true as so it is. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது ட்ராங்குலிட்டி இன்கேன்டேஷன் இப்போ சொல்லியிருக்காங்க இந்த ஸ்பெல்லோட நேம். இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். ஒரு உட்டுன்னா கொஞ்சம் காடுகள், செடி, மரம் நிறைஞ்ச இடத்துக்கு போங்க. மேபி பார்க்காக கூட இருக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னா 7 லீவ்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓக் ட்ரீலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா உங்களுக்கு என்ன லீவ்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்ஸ், அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதை நார்த், ஈஸ்ட், சவுத்துன்னு மென்ஷன் பண்ணி இது சென்டரில் வச்சுட்டு நான் சொன்ன இந்த ப்ரேயரை சொல்லி குட் லக்கை நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த குட் லக் உங்கள் லைஃப்குள்ளே வரும். சும்மா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் குட் லக்கை கொடுக்க சொல்லி கேட்குற ஒரு விதம்னு கூட வச்சுக்கலாம். அந்த ரிச்சுவல் மாதிரி ஒரு சிம்பிள் ரிச்சுவல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இது உங்கள் பைலோட எனர்ஜி செக்கன். ப்ளீஸ் ஸ்பிரிட் பைல் 1. ஓ யா, இது ஃப்யூச்சர் எனர்ஜி. கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று சேர்ந்து பண்ண போகிறீங்க. டெம்பிள் பாத் பாட்டம் டெக் கார்ட். கண்டிப்பாக நீங்கள் இது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அப்படி தான் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். இந்த ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ராங், அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் லவ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபெமினன் எனர்ஜி இந்த பைலுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி. இது ஓவரால் செக்கனுக்கு. மாஸ்குலின் எனர்ஜி இங்கே வரல. ஸோ
இப்போ ஃபெமினன்ஸ்க்கு தான் மேபி கைடன்ஸ் தேவையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஆண்களுக்கு நீங்கள் நேசிக்கிற பெண்ணை பற்றி தெரியாத குழப்பங்கள் இருக்கலாமா இருக்கும். ஸோ உங்களோட கான்வர்சேஷன் நம்ம இப்போ போகலாம். ப்ளீஸ் பெருஸ் pile 1 conversation, pile 1 energy. What pile 1 wants to say to their love? நிறைய சொல்ல விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் மாஸ்குலர் எனர்ஜியாக வருது. மாஸ்குலர் எனர்ஜி என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரை பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த கனெக்ஷனை வந்து விட்டுத்தர மாதிரி இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து இந்த கனெக்ஷனை விட்டுட்டு போகிற மாதிரியும் இல்லை, இந்த கனெக்ஷனை விட்டு தர மாதிரியும் இல்லை. அவங்க வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த கனெக்ஷனுக்காக போராட தான் போகிறாங்க. அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ தூரம்னாலும் நான் இறங்கி சண்டை போடுவேன், நான் அதை விட்டு தர மாட்டேன். அடுத்தது வந்து இவங்க இந்த சண்டை போட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பரர் பவரில் நிற்கிறதுக்கு. இந்த எம்பரர் பவர் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுதுங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்கு. இந்த கனெக்ஷனில் இந்த ஆண் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நான் குடும்பத் தலைவன், நான் வந்து அந்த ஆண் அப்படிங்கிறதுல நான் ஸ்டாண்ட் பண்ணணும், நான் ப்ரொவைடராக இருக்கணும், நான் உனக்கு நல்ல பாதுகாப்பு உனக்கு கொடுக்கணும், நல்ல ஃப்யூச்சரை உனக்கு கொடுக்கணும். அதனால தான் வந்து இப்போ வந்து என்னோடய போராட்டம் அதில் தான் இருக்குது. நான் அதனால தான் மேபி உங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா கூட இது அப்ளை ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாட்டம் டெக்கில் லவ்வர்ஸ் கார்ட். ஸோ இது டெஃபினட்டாக வந்து அவங்க லவ் ஃபோக்கஸ்டாக தான் சொல்கிறாங்க, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இது திரும்பவும் இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறது, டிவைன்லி ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். நீங்கள் நேசிக்கிற அந்த ஆன் எனர்ஜி என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம ஒன்றா ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஸ்டெப்ஸாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கிரவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என் போராட்டம் முடிஞ்சுது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வருவேன். நான் வரும்போது வந்தால் இந்த மாதிரி எம்பரர் எனர்ஜியில் தான் வருவேன். அதுக்காக தான் சண்டை போட்டுட்ருக்கேன், இல்லைனா போராடிட்டுருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது டிவைன் இன்டர்வென்ஷனும் கூட. ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஒரு சடன் பிரேக் த்ரூ இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆண் கையிலையும் இந்த வாண்ட் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் கையில் ஒரு வாண்ட் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு வாண்ட் வந்து ஒரு மேகத்துக்குள்ளேருந்து வருது. ஸோ இந்த ஆணுக்கு வந்து இந்த பவரும் இந்த ஸ்ட்ரென்த்தும் வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ்கிட்டேருந்து கிடைக்கும். அடுத்தது உங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி, ஒரு நியூ பிகினிங் வந்து இந்த கனெக்ஷன் நிச்சயமாக இருக்குது. இது ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க, நீங்கள் நேசிக்கிற இந்த ஆண் எனர்ஜியும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் வரி. இப்போது உங்களோட இந்த எனர்ஜியோட லவ்வர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கார்ட் ஸ்பிரிட்? வாட் இஸ் த கான்வர்சேஷன்? வாட் தேர் லவ் வாண்ட்ஸ் டு சே? ஓகே, ஃப்ளிப் ஆகுது எனர்ஜி. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லவ்வர்ஸ் கார்டு, 2 of Cups, பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த பெண் எனர்ஜி நல்லா எனர்ஜிஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது. ஆண் எனர்ஜி தனியாக, பெண் எனர்ஜி தனியாக. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் இதை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறை இல்லை. இந்த பெண் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் என்னோடய அருமை என்னென்னு, நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன். ஐ நோ ஹவு பவர்ஃபுல் அண்ட் சார்மிங் ஐ ஆம். நான் எவ்வளோ சார்மிங்காக, நான் எவ்வளோ அட்ராக்டிவ்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்க, நான் வந்து என் வேலையை பார்க்குறேன். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மேஜிக்கல் பவர், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைக்கிக் எபிலிட்டிஸ், அப்புறம் இவங்க நினைக்கிறது இவங்களால செஞ்சிட முடியும். ஒரு பவர்ஃபுல்லான, ஏன்னா நம்ம இங்கே ஸ்ட்ரென்த் பார்க்குறோம், கம்யூனிட்டி பார்க்குறோம். இவங்களோட ஃபோக்கஸ் அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன், அப்புறம் நல்ல குவாலிட்டிஸ் இருக்க உமன்ஸ். அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க போராடி சாதிச்சிடுவாங்க. அதே சமயம் வந்து விளையாட்டுத்தனமும் இருக்கும். ரொம்ப சீரியஸான எனர்ஜி, எம்பரஸ் எனர்ஜி மாதிரி, ஒரு மாதிரி ரூலர் அந்த எனர்ஜி கிடையாது. சார்மிங் எனர்ஜி, அட்ராக்டிவ், சார்மிங், பிளேஃபுல், அதே சமயம் வந்து ப்ரொடெக்டிவ், ஒரு மேஜிக்கல் டச் இருக்கிற, மைடாஸ் டச் இருக்க ஒரு ஃபெமினின் எனர்ஜி. ஸோ என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் பெட்டர் ரஷ் டுவர்ட்ஸ் மீ. அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் என்னை வந்து என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு கிடைப்பேன். சீக்கிரம் வந்து உங்கள் காதில் சொல்லிடுங்க. ஏன்னா நான் வந்து என்னோடய பவரில் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து அவங்க செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் இவங்க குயின் ஆஃப் கப்ஸ்,
எனக்கு தெரியும் என்னோடய அருமை என்னென்னு. நான் வந்து நீங்கள் இல்லைன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னால் எப்படி தனியாக சர்வைவ் ஆக முடியும், எப்படி என்னோடய உலகத்தை உருவாக்க முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவை இந்த பெண் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறாங்க. இந்த பெண்ணோட ஸ்டெப்ஸே இல்லை, நான் தான் முன்னாடி வந்து சொல்லணும். அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நான் பண்ணுற வேலையை நான் பார்த்துட்டேன். இனிமேல் உங்களோட பார்ட் தான். நான் வந்து என் வேலையை பார்த்துட்ருக்கேன். நான் என்ன அட்ராக்ட் பண்ணுமோ என் லைஃப்பில் நான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது நீங்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்தால் தான், அதாவது இந்த மாதிரி நைட் ஆஃப் சோர்ஸில் ரஷ் பண்ணிட்டு வரணும், அதாவது சோடோடு வரணும், போராடி சண்டை போட்டு இந்த பெண்ணை வந்து வெற்றி பெற்று, அதாவது போராடி வெற்றி பெறணும். இப்போ ஈஸியாக இருக்காது இந்த காதலை தான் அவங்க சொல்ல வராங்க. நீங்கள் எனக்காக போராடணும், நீங்கள் எம்பரராக இருங்க, யாராக வேணா இருங்க, நான் வந்து குயின் ஆஃப் வான்ஸ், நான் வந்து குயின் ஆஃப் கப்ஸ், நீங்கள் வந்து போராடி தான் என்னை ஜெயிக்கணும், நீங்கள் வந்து அப்படியே ஈஸியாக வந்து என்னை எடுத்துகிட்டு போயிட முடியாது, ஐ நோ மை வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ டவர். இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண் எனர்ஜி என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு இடி, பேரிடின்னு கூட சொல்லலாம். இந்த பேரிடி ஏன் வந்தது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் எதில் இல்லை அப்படின்னா, ஃபினான்ஷியலாக பேலன்ஸ் இல்லை. அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பேரிடி விழுந்திருக்கு. அதனால் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெமினிசிங்னு சொல்லுவோம், அந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்த்துருக்கோம். உங்களோட இருந்த அந்த நாட்கள் தான் வந்து அவங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனையிலலாம் இருக்கிற ஒரு ஹீலிங்கான எனர்ஜி. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட ஸ்டார். ஓகே, நீங்கள் தான் அவங்க ஸ்டார். அவங்க ஒரு விஷயத்தை வந்து முடிச்சுட்டா, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டவர் என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி. அப்புறம் வந்து இந்த சூழ்நிலையில், கெட்ட சூழ்நிலையில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் வந்து, நீ என்னோட கழிச்ச அந்த நாட்கள், சொன்ன வார்த்தைகள், பேசின வார்த்தைகள், நம்ம தமிழில் சொல்ல சம்பாஷணைகள், உரையாடல்கள், இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு இப்போது ஒரு என்ன சொல்கிறது ஹீலிங் எனர்ஜி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நீ தான் என்னோடய ஸ்டார். நான் வந்து இந்த இருட்டிலேருந்து வெளியில் வரணுன்னா நீ தான் என்னோட ஒளி, உன்னை பார்த்து தான் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ நீ அந்த ஒளியை வந்து நிறுத்திட வேண்டாம். அடுத்தது நான் ஒரு விஷயத்தை, அதாவது டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டதும் சொல்ல முடியாது. மேபி இந்த ஆண் வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு டெத் இருக்கலாம். அது வந்து எதிர்பார்க்காத சடன் டெத்தாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முடிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது கர்மா, நான் என் கர்மாவை பே பண்ணிகிட்ருக்கேன். அதை முடிச்சதுன்னா அடுத்தது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம்தான். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிறது இவங்களோட ரெக்வஸ்ட், இல்லைன்னா இவங்களோட சொல்ல விரும்புகிற விஷயம். அதுக்கு இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் த ரிப்ளை? வாட் இஸ் த ரிப்ளை? வாவ். இந்த பெண் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால், அது ஐ மீன் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இந்த கனெக்ஷனுக்கும் இல்லை இந்த காதலுக்கும் எப்பயும் நேர்மையாக ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இருக்கணும். நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லை, அதை பற்றி இல்லை, நீங்கள் வந்து எப்பயுமே நேர்மையாக இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டியை தான் அவங்க கேட்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆணுக்குரிய அந்த கிளாரிட்டி, அதாவது என்ன சொல்கிறது, தப்பு பண்ணால் அது உடனே ஒத்துக்கிற அந்த தைரியம், அதுதான் இல்லையா ரொம்ப முக்கியம். காதல்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, அதுதான் இந்த பெண் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும், அதே சமயம் உண்மையை சொல்கிற அந்த தைரியமும் உங்களுக்கு வேணும். அடுத்தது நைட் ஆஃப் வான்ஸ் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது அதை ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா த எம்ப்ரஸ். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, நீங்கள் கையில் வச்சுட்டு இங்கே நிற்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் வந்து ஆல்ரெடி குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்கேன், குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த எம்ப்ரஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. இது வந்து நைட் ஆஃப் வான்ஸ். இந்த பெண்ணுக்கு தெரியுது இந்த ஆண் வந்து இன்னும் வந்து இந்த எம்ப்ரர் எனர்ஜிக்கு வரல. ஆனால் இந்த பெண் ஆல்ரெடி எம்ப்ரஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் என்னோடய அருமை, நீங்கள் இதுக்காக போராடிட்டுருக்கீங்க. பட் ஐ ஆம் ஆல்ரெடி த எம்ப்ரஸ். நான் வந்து ஆல்ரெடி வந்து ராணி. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அட்லீஸ்ட் நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியிலேயாவது வரணும். நீங்கள் வந்து எம்ப்ரராகி தான் வருவேன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஷோ அப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைக்கணும். அது வந்து நைட் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நைட்டு தான் இருக்குது, எதுவுமே கிங்கு கூட இல்லை. இந்த பெண்ணுக்கு தெரியும் இந்த ஆண் வந்து இன்னும் நைட் எனர்ஜியில் தான் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க கிங் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எம்ப்ரர். எடுத்தோடனே எம்ப்ரர் பவர் வராது. அது வந்து லைஃப்பும் அந்த மாதிரி சைக்கிள்ஸ் இருக்காது.
ஸோ இந்த பெண்ணுக்கு தெரியும் இந்த பெண் என்ன ஆல்ரெடி எம்ப்ரஸ். ஸோ இவங்களுக்கு தெரியும் இந்த ஆண் இந்த நைட் தான் அப்படின்னு. அதுதான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இந்த ஆண் வந்து எவ்வளோ தான் சொல்லி இது பண்ணாலும் என்னை ஏமாற்ற முடியாது, எனக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களோட கோல் இந்த எம்பரராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எம்பரராக தான் வருவேன்னா அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா ஐ எம் ஆல்ரெடி இன் மை பவர். இந்த பவரில் வந்து எப்போயுமே இன்னொரு இது என்னென்னா எம்ப்ரஸ் பவரில் இந்த பெண் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆண் எனர்ஜி அந்த பவருக்கு போய் மேட்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகாது. கிரவுண்டுன்னு கேட்டிருந்தாங்க யாரும். கிரவுண்டுன்னா செட்டில் ஆகிறது, செட்டில் ஆகாது, இல்லைனா யூனியன் இருக்காது. இது வந்து காற்றுல பறந்துட்டுருக்க மாதிரி தான். இந்த சூழ்நிலை எப்போ வேணால் மாறும் உங்கள் எனர்ஜியை பொறுத்து. அதனால தான் இந்த கிரவுண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ வேலட்டைல் எனர்ஜி உங்கள் மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கனெக்ஷன் வந்து இப்படியும் அப்படியும் அல்லாடும். நீங்கள் நிலையான ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டிங்கன்னா இது சீக்கிரம் இந்த கனெக்ஷனும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும். அதுதான் இங்கே விஷயம். அதுதான் இந்த பெண் சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி இந்த எனர்ஜி இருக்கேன், நீங்கள் எம்பரராகி தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 ஆஃப் சோர்ட்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்குமே தவிர இந்த காதல் வந்து இது பண்ணாது. நீங்கள் அப்புறம் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, கிங் ஆஃப் கப்ஸ். அண்ட் இந்த ஆண் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண் எனர்ஜி இந்த பெண்ணுக்கு வந்து இந்த ஆண் எனர்ஜி சூழ்நிலை நல்லா தெரியும். இந்த ஆண் என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏமாற்றம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹெவிலி பர்டன்ட். அதான் இந்த பெண் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க எனக்கு தெரியும், நீங்கள் எம்பரர் ஆகிறதுக்குள்ளே வெடிஞ்சிடும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட் எனர்ஜிலே யூ கேன் கம் இன் டு மை லைஃப். நீங்கள் வரலாம். ஏன்னா உங்களோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும். உங்களை பற்றி தெரியுமோ இல்லையோ எனக்கு நல்லா உங்களை பற்றி தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எம்பரர் ஆவீங்க. ஆனால் அந்த எம்பரராகி தான் வருவேன்னா இந்த கனெக்ஷன் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து கிரவுண்ட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தெளிவாக அந்த பெண் இருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கேன், நான் வந்து கீழே வர தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. நான் வந்து உங்களுக்காக என் ஸ்டாண்டர்டை லோ பண்ணிக்க தயாராக இல்லை. நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதுதான் இங்கே வந்து கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி அவங்க சொல்லலாம். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறான், அது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணலாம். அது உங்களோட கர்மா. இட்ஸ் நாட் மை டியூட்டி, இட்ஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் த மாஸ்குலின்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. வெரி குட். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், what is this masculine's reply? What this masculine wants to say? இந்த ஆண் என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஸ்பிரிட்ஸோ? இந்த ஆண் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? நான் டெவில் எனர்ஜி பார்க்குறேன். இந்த ஆண் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ஓகே, நிறைய சொல்ல விரும்புகிறாங்க. ஓ, பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். வாவ், செம எனர்ஜி இந்த ஃபெமினன் எனர்ஜி. இந்த ஆணுக்கு வந்து இந்த பெண்ணோட அருமை தெரியாமல் இல்லை, நல்லாவே தெரியும். டெவில், நான் சொன்ன டெவில் எனர்ஜியை பார்த்தேன், டெவில் எனர்ஜி வந்துருச்சு. இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அங்கே ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லாத தான் இங்கே பிரச்சனை. இந்த ஆணோட வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, கிங் ஆஃப் வான்ஸ். இல்லை, இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இப்போ இந்த பெண்ணோட எனர்ஜி வந்து குயின் ஆஃப் வான்ஸ். இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானுமே உனக்கு சரியான மேட்ச் தான், பட் இப்போ வந்து என்னோடய ஃபோக்கஸ் வேறு பக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஆண் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த டெவில் அட்டாச்மெண்ட், அதாவது டெவில்னால் வந்து கெட்ட ஒரு விஷயம். இந்த ஆண் வந்து இந்த எனர்ஜியில் நிற்பாங்க எப்போ அப்படின்னா இது ரெண்டையும் அவங்க ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம். இந்த ஆண் அதான் சொல்ல விரும்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து உன் அருமை நல்லா தெரியும், நீ வந்து இந்த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் தான், நீ வந்து ஹை ப்ரீஸ்டஸ் தான். இந்த ஃபெமினன் எனர்ஜி பற்றி இந்த ஆணுக்கு நல்லா தெரியுது. நீ ஒரு ப்ரீஷியஸான விஷயம்தான். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. நீங்கள் எந்த வேர்ஷனில் இருந்தாலும் இந்த ஆண் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டர்டுக்கு வருவாங்க. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. நீ குயின் ஆஃப் வான்ஸ் தான், ஆனால் நானுமே அந்த பவரில் தான் இருக்கேன், இல்லை இருப்பேன் ஃப்யூச்சரில். பட் இப்போ எனக்கு நான் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வெளியில் வரணும். அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, வாக்கிங் அவே, அப்புறம் வந்து ஒரு ட்ரபிள்டு வாட்டர்லேருந்து ஒரு காமோ வாட்டருக்கு போகிறது, அதாவது ட்ரான்சிஷன் பீரியட். அதுதான் இந்த ஆண் சொல்ல வராங்க. நான் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர், லெஃப்ட் அவுட் இன் கோல்டு, ஒரு குளிரான இடத்துல, ஒரு விரைச்சி போகிற இடத்துல ஒருத்தங்களை விட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கோ, ஒரு நடுங்கிட்டு, அவங்களுக்கு வேறு ஏதாவது யோசனை இருக்குமா, இல்லை டக 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 டகன்னு நடுங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இந்த ஆணோட நிலைமை அப்படி தான், அவங்க அப்படி தான் நடுங்கிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நடந்த துரோகம். ஏன்னா நம்ம 7 ஆஃப் சோர்ட்ஸ் வேறு பார்த்தோம் எனர்ஜி ஒன்று. ஸோ இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு அட்டாச்மெண்ட், நல்ல அட்டாச்மெண்ட் இல்லை கண்டிப்பாக, ஒரு டெவில் எனர்ஜி அந்த ஆணோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க. அது மேபி ஒர்க் பிளேஸ் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளே ட்ரபிளாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம், இல்லைனா டிவோர்ஸ் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். இல்லை அவங்களுக்கு வந்து அடிக்ஷன்ஸ் கூட இருக்கலாம், அது கூட டெவில் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்ணணும். அடிக்ஷன் என்ன கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்றா அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கேன். நானும் ஒரு நாள் வந்து இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் நிச்சயமாக நிற்பேன். ஐ ஆம் யுவர் கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. நான் வந்து உனக்கு சரியான ஆள் தான். நீ என்ன சொல்கிறது, நீ கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்கணும் அந்த ட்ரான்சிஷன் முடியறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். பாட்டம் டெக் கார்டு வந்து சிக்ஸ் ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆண் சொல்ல விரும்புகிறது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண் வந்து விலகி போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் சுச்சுவேஷன்லேருந்து, அந்த ஒர்க் சுச்சுவேஷன்லேருந்து அவங்க வந்து இந்த சூழ்நிலையை முடிச்சுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதையும் இந்த ஆண் சொல்ல விரும்புகிறாங்க. நிச்சயமாக ரொம்ப ஸ்லோவாக டைம் எடுத்து வந்தாலும் சரி, இந்த ஆண் வந்து சேர்ந்துருவேன். நான் ஒரு அடியை எடுத்து வச்சாலும் சரி, ஒரு அடியும் இந்த காதலையும் இந்த யூனியனையும் நோக்கி தான் இருக்கே தவிர நான் வேறு எந்த பக்கமும் போகலை. எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ ஒன்றா நான் வந்து அதை சால்வ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த ஆணுக்கு வந்து பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒர்க் சுச்சுவேஷனில் அவங்க ஒரு விஷயத்தை எண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வேர்ல்ட்னா கம்ப்ளீஷன், அந்த கம்ப்ளீஷன் எது ரிலேட்டடானா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட். நான் சொன்ன மாதிரி டிவோர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸில் ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்கலாம், அதோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்றுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வெயிட்டே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு அடியாக எடுத்து வச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய அடி வந்து நம்ம காதலை நோக்கி தான் இருக்கும். நிச்சயமாக நான் வந்து சேர்ந்துருவேன். ஐ ஆம் யுவர் ஈக்குவல் கவுண்டர் பார்ட். நான் வந்து விட்டு தர மாட்டேன். அதை நான் கண்டிப்பாக உங்கள் லெவலுக்கு அவங்க ஸ்டாண்ட் பண்ணுவேன். நான் அதுக்கான விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த அதிர்ச்சியை நான் வந்து எதிர்பார்க்கல, இந்த டவர் மூமெண்ட்டை நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டவர் மூமெண்ட் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஒரு சடன் டெத்தாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு எண்டிங், ஒரு சடன் எண்டிங். அந்த எண்டிங் பார்த்திங்கன்னா மேபி ஜாப் லாஸாக கூட இருக்கலாம், இல்லை பொசிஷனில் ஏதாவது ட்ரபிளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆண் சொல்ல விரும்புகிறது. அதுக்கு இந்த பெண்ணோட ரிப்ளை நான் ஒன்றும் எடுக்கல, பார்க்கலாம் அதுக்கு இந்த பெண் என்ன சொல்கிறாங்க. வாட் இஸ் த ரிப்ளை ஆஃப் திஸ் ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட் டு திஸ் ஆன்சர் ஆர் ரிப்ளை? What is the answer to this masculine's explanation? What is it? Oh yeah, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க, யோசிக்கிறாங்களாம். பார்ப்போம் என்ன தான் வருதுன்னு. ஹேங்க்டு மேன் அண்ட் ஸோ நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லணுன்னா, அப்பா உனக்கு அறிவு வந்தால் சரிதான், சீக்கிரமாக வந்து காதலை சொல்கிற வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சீரியஸாக அந்த ஃபெமினின் எனர்ஜியோட மைண்ட் வாய்ஸ் அப்படி தான். ஏன்னா ஹேங்க்டு மேன் அப்படின்னா இந்த பிரச்சனைலேருந்துலாம் பட்டு தெளிஞ்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பட்டு தெளிவு வந்துருச்சா அப்படிங்கிறது அந்த பெண்ணோட கொஷின். அப்படி தெளிவு வந்துச்சு அப்படின்னா காதலை வந்து சொல்கிறதுக்கான வழியை பாருங்கள். இது வந்து டிவைன் லவ், டிவைன்லி ப்ரொடெக்டட். அடுத்தது அவங்க சொல்கிறது, இந்த நடக்கிறதுக்கான காரணம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான இந்த கிளாரிட்டி. இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த டவர் வந்து சும்மா நடக்கலை, இது வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன். இது நடக்கிறதுக்கான காரணம் இந்த ஆணுக்கு ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஆண் காத்துட்ருக்காங்க. எதுக்காகனா கல்யாணத்துக்காக. ஸோ இந்த பெண்ணும் சொல்கிறாங்க, உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சா, நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த யூனியனுக்காக. ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஆண் வந்து ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க இந்த யூனியனுக்காக. அதுதான் இந்த பெண் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அறிவு வந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். அப்போது நம்ம காதலில் துவங்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ உங்களுக்கு தேவை இந்த புரிதல் தான், எனக்கும் தேவை இந்த புரிந்த ஆண் தான். இது எனக்காக போராடுற, எனக்காக நிற்கிற, எப்பயுமே நேர்மையை கைவிடாத ஒரு ஆண் தான் தேவை. ஏன்னா இந்த பெண்ணோட ஸ்டாண்டர்ட் அப்படி. அவங்க சொல்லிட்டாங்க, நான் வந்து என்னோடய ஸ்டாண்டர்டை இறக்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி எம்ப்ரஸ். நீங்கள் வந்து நைட்டாக வந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் உங்ககிட்ட நேர்மை வேணும். நான் வந்து எம்பரர் எதிர்பார்க்கல, எனக்கு தேவை ஒரு துணை தான், ஒரு பாதுகாப்பு தான், ஆர்ம்டு மேன். இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டாக வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேலே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு கவர். அது அந்த மாதிரி என்ன ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் வேணுமே தவிர என்னை ரூல் பண்ணுற ஆள் எனக்கு அவசியம் கூட கிடையாது. எனக்கு தேவை நேர்மையாக உண்மையான அறிவோட தெளிவோடு இருக்க ஒரு ஆள் தான். உங்களுக்கு அந்த தெளிவு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக எனக்கு வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த காதல் வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. பட் இந்த பெண் எனர்ஜி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஆண் தான் போய் காதலை சொல்லணும். உங்களுக்கான கிளாரிட்டி இந்த ஆண்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த காதலை போய் நீங்கள் சொல்லலாம். இந்த காதல் நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். இது பைல் 1ஓட ரீடிங். பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். நம்ம பைல் 1 பார்த்த மாதிரி இது வந்து ஒயிட் ஸ்பெல் கார்ட்ஸ். இது சும்மா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கலாம், என்ன சொல்கிறது, யூனிவர்ஸோட ஒரு கைடன்ஸ் எப்படி பார்க்குறது, இல்லைனா யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் எப்படி கிடைக்கிறது, ஏதோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி. பைல் 2ஓட கைடன்ஸ் என்ன ஸ்பெல்ஸ்? வாட் இஸ் அ ஸ்பெல் ஃபார் பைல் 2? வாட் இஸ் அ ஸ்பெல் ஃபார் பைல் 2? இது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஸ்பெல். ஸோ உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் தான் ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. ஓ மை காட், இதே தான் பைல் 1க்கும் வந்தது. ஓ மை காட், இப்போ பைல் 1க்கும் பைல் 2க்கும் ஏதோ கம்யூனிகேஷன் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பைல் 1க்கு வந்து அதே கார்டு, அதே ஸ்பெல் கார்டு நான் ஷஃபிள் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. பட் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே எனர்ஜி, ட்ராங்குவிலிட்டி இன்கேன்டேஷன். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரீஸ் இருக்க இடத்துல வாக் பண்ணுங்கள். நான் அதை ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ரீட். நீங்கள் இந்த இதை படிச்சுக்கோங்க. நான் பைல் 1ல் ஏற்கனவே இதை படித்து காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இதை படிச்சுக்கலாம். அதனால தான் ரொம்ப க்ளோஸாக வைக்கிறேன் நான் அதை. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வுட்டில் நடந்து போங்க, ஒரு ட்ரீஸ் இருக்கிற இடத்துல போங்க, ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வாங்க, 7 லீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா செவரல் ஸ்டோன்ஸ் அண்ட் மேட்சஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள் வரைஞ்சி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டர்ன் போட்டு இடையில நீங்கள் எடுத்து வந்த எல்லாத்தையுமே வச்சுட்டு இந்த கீழே சொல்லியிருக்க இந்த விஷயத்தை அப்படி சொல்லுங்கள். குட் லக் வரதுக்காக சொல்கிற ஒரு சும்மா ஒரு ப்ரேயர் மாதிரி. இந்த ப்ரேயர் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் குட் லக் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், இல்லைனா உங்களோட எனர்ஜியை வந்து அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு சொல்கிறீங்க தட் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் யுவர் குட் லக். அப்படி தான் இந்த பைலோட எனர்ஜி செக்இன் பண்ணிவிட்டு நம்ம கான்வர்சேஷன் போகலாம். ஓ மை காட், எனர்ஜி செக்இன் பண்ணால் ஆணோட எனர்ஜி பிளாக்ட், 5th சக்ரா பிளாக்ட், ரிவர்சல் எனர்ஜி. பட் இது வந்து அவங்கள பிளாக் பண்ணல, இது வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னா யாராவது தடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா இது போய் இங்கே இடித்து தான் திரும்பிச்சு, இல்லைன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்திருக்கும். அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. ஓ மை காட், பைல் 2 இஸ் அவங்களோட வேர்ல்டு எண்டிங். ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களால முடிக்க முடியல, இல்லை அப்படின்னா அவங்க வேர்ல்டே தலைகீழாக மாறிடுச்சு. அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பெண், பணத்தாசை பிடிச்ச ஒரு பெண் அப்படி கூட வச்சுக்கலாம். அவங்க வந்து ஸ்பெல் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறால் அவங்க தடுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு வெற்றியை வந்து இந்த ஆண் வந்து டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. இந்த ஆண் வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இன்டெசிஷன் லீட்ஸ் டு டிஸப்பாயின்மெண்ட் அண்ட் லாஸ். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயத்துலையாவது நீங்கள் ஆசிலேட்டடாக இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. அது வந்து ரொம்ப அது யூனிவர்சல் ரூல். நீங்கள் இது அது இல்லை இப்படி அப்படி அப்படின்னு ஆசிலேஷனில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இது ரொம்ப என்ன சொல்கிறது, இது ரொம்ப ப்ரூவன் ஒரு விஷயம். ஆல்ரெடி வந்து எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, எந்த இதுங்களை வேணால் பாருங்கள், இன்டெசிஷன் இருந்ததுன்னா அது அவ்வளோதான், அந்த விஷயம் முடிஞ்சது. நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி ஃபர்தராக யோசிக்கக்கூடிய அவசியமே அங்கே இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்டெசிஷனாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதை அப்போயே மறந்துடலாம், அது நடக்காது அப்படிங்கிறது. ஒரு டெசிஷன் தப்போ ரைட்டோ அது டெசிஷன் எடுத்து பாருங்கள், சரியும் தப்பும் தானாக மாறிடும். நம்மளுக்கு தேவை முயற்சி தானே தவிர இன்டெசிஷன் இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த பைல் சேர்ந்தவங்க வந்து பைசஸ் எனர்ஜியாக இருக்கலாம்.
அவங்க என்ன சொல்ல அவங்களோட எனர்ஜி செக்இன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க உலகம் வந்து தலைகீழாக மாறி இருக்குது. அதுலேருந்து அவங்க வந்து வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கான்வர்சேஷன் பிட்வீன் the person and the person they love? Chris, what is pile 2's person and their conversation? Oh, நிறைய இது வந்து காமிக் ஃபெமினாக கூட இருக்கலாம். நான் இந்த குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜியை இந்த டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த குயின் ஆஃப் சோர்ஸாக கூட இருக்கலாம். இந்த ஆண் வந்து ஒரு பெண்ணால் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய தகராறுகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த தகராறுகள் வந்து க்ரியேட் பண்ணுறது ஃபேமிலியாக இருக்கலாம். ஏன்னா 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி எப்போவுமே ஃபேமிலி, பிரதர்ஹுட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் பிளேஸில் ட்ராமா, அது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்தது இந்த ஆண் வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது லைஃப்பில். இம்பேலன்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக இருக்குது. அடுத்தது இந்த ஆண் வந்து என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களை, அதாவது இந்த பெண் எனர்ஜியை வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த பெண் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப ஸ்ட்ரென்த், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெமினின் எனர்ஜி. அதனால் ஒரு பேய், அதாவது டெவில் எனர்ஜியால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். இந்த ஒரு டெவில் எனர்ஜி வந்து இந்த பெண் எனர்ஜியுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பெண் எனர்ஜி நல்ல விதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஷீஸ் காலிங் அவுட். யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன சொல்லுது, உண்மையை சொல்லு, இதுதான் நடந்தது, உண்மையை பேசு அப்படின்னு. எப்பவுமே குயின் ஆஃப் சோர்ஸ் வந்து ஜஸ்டிஸ், நேர்மைக்காக நிற்கிற ஒரு எனர்ஜி. மேபி இந்த ஆண் நேசிக்கிற அந்த பெண் கூட இந்த எனர்ஜியில் நிற்கலாம். அவங்க ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த, இல்லைனா ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கேட்குறாங்க. அது கூட இந்த ஆணுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கலாம். அந்த கிளாரிட்டி அவங்களால இப்போ கொடுக்க முடியாமல் போகலாம், இல்லைனா கொடுக்காத சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த ஆண் வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அது வந்து ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம், ரொம்ப கன்னிங் அந்த மாதிரி. இது கெட்ட எனர்ஜியாக பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் சோர்ஸ் வந்து ரொம்ப கீழ்த்தரமான எனர்ஜி. அதாவது அவங்கள வேணுங்கிறதுக்காக என்ன லெவலுக்கு வேணால் போவாங்க. அது எப்படி சொல்கிறதுனா ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறது, அடுத்தவங்கள யூஸ் பண்ணுறது, அடுத்தவங்கள மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா கேவலமான வேலையும் இந்த எனர்ஜி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஆண்கு ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கலாம். இல்லைனா அவங்க நேசிக்கிற இந்த ஃபெமினின் எனர்ஜி அவங்கள ஏதாவது டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா உண்மை இல்லாமல் என்கிட்ட வராது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதனால் கூட இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கலாம். 2 விஷயம், நீ கேட்ட விஷயத்தினால தான் நான் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கேன், என்னால் இந்த கிளாரிட்டி இப்போ கொடுக்க முடியல அப்படின்னு கூட அவங்க ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கலாம். பட் பார்க்கல அந்த பெண் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு. வாட் இஸ் த ரிப்ளை டு திஸ் இன்ஃபர்மேஷன்? யா, Eight of Wands. Eight of Wands பார்த்தீங்க அப்படின்னா 7 of Wands கிளாரிஃபை பண்ணுது. இந்த பெண் எனர்ஜி இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போராடினதெல்லாம் சரிதான், ஏன்னா உங்கள் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது, நீங்கள் எப்போவுமே ஹார்ட் பிரேக்கில் தான் இருக்கீங்க, நீங்கள் போராடினதெல்லாம் போதும், நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஸோ உங்களோட கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது சரி, நீங்கள் போராடுறது சரி, நீங்கள் கார்டடாக இருக்கிறது எல்லாமே சரி தான், ஆனால் எனக்கு தேவை கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போராடுறீங்க எனக்கு தெரியுது, நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க எனக்கு தெரியுது, இதில் என் பாட்டு என்ன, நான் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு தேவை ஒரு ஹானஸ்ட் கம்யூனிகேஷன். அது உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, உங்களுக்கு இந்த பிரச்சனை போதும், அந்த பிரச்சனை போதும், ஃபினான்ஷியல் பிரச்சனை போதும், இதில் நான் என்ன பண்ணணும்? அவங்களோட கொஷின் அதுதான். இதில் நான் என்னோடய ரோல் எங்கே? எனக்கு என்ன தெரியும் நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணிட்டீங்க? ஸ்டார்ட் அ கம்யூனிகேஷன், கிவ் மீ எக்ஸ்ப்ளனேஷன். அதுதான் இந்த குயின் ஆஃப் சோர்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு கெட்ட பெண்ணால் பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். என்னையே வந்து என்ன சொல்கிறது, அதுக்காக ஏன் இந்த கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணுறீங்க? அது இட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? அதுதான் அந்த பெண் எனர்ஜியும் கேட்குறாங்க, அதுதான்
இங்கேயும் சொல்கிறாங்க எனக்கு தேவை கம்யூனிகேஷன், எக்ஸ்ப்ளனேஷன், கிளாரிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆணோட த்ரோட் சக்கரா பிளாக்டு. ஸோ கம்யூனிகேஷன் இல்லை இல்லை கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால தான் இந்த பெண் கேட்குறாங்க, நீங்கள் கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிளான் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ஆண் சொல்கிறாங்க, டவர் மொமெண்ட் உள்ளே வெளில வந்துட்டு உள்ளே போகுது. இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்னால நான் விலகி இருக்கேன், ஆனால் இந்த விலகி இருக்கிறது வந்து எனக்கு ஈஸி கிடையாது. இந்த காதில் சொல்லாமல் இருக்கிறது வந்து எனக்கு வந்து பெரிய பாரம், அது வந்து என்னால் சுமக்க முடியல நாள் ஆக ஆக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பெண்ணும் சொல்கிறாங்க, சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஜஸ்ட் ஸ்பிட் இட் அவுட், சொல்லிவிடுங்க, சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் இன்டர்வென்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங். ஆல் ஆஃப் த சடன் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் வந்து திடீர்னு இந்த பெண்கிட்ட சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னு ஆல் ஆஃப் த சடன் சொல்கிறேன்னா, நான் திரும்பவும் இந்த டவர் கார்டு பார்க்குறேன் கண்ணில். ஸோ இந்த ஆண் வந்து ஆணே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இந்த ஆணை பேச வைக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு டவர் மூமெண்ட் வந்து தான் இந்த ஆணை பேச வைக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு பெண்ணோட ரிப்ளை என்னன்னு பார்க்கலாம். What is the reply to the situation, spirits? Feminine's reply. Feminine's reply. Feminine's reply. Feminine's reply. இந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சண்டை போடுங்க, உங்களோட பாரம் உங்களோட, நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துருக்கேன், ஐ எம் கிரியேட்டிங் மை ஓன் வேர்ல்ட், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லணும், நீங்கள் வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறதுல இப்போ எனக்கு ஃபோக்கஸே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் ட்ராமாவை கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கீங்க, கோ த்ரூ யுவர் ட்ராமா, நான் வந்து என்னோடய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பெண் சொன்னதுனால இந்த ஆண் வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. ஆனால் இந்த பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. இந்த பெண் பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, சார்மிங். அடுத்தது இந்த பெண் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து உங்களோட ஒன் ஆஃப் த ஆப்ஷன், இல்லைனா உங்களோட எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாக நான் இருக்க விரும்பலை, எனக்கு தேவை கம்ப்ளீட் கமிட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் தான் வேணும். இனிமேல் வந்து இந்த மாதிரி ட்ராமா இல்லை அந்த மாதிரி சீட்டிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஐ வில் வாக் அவே அப்படிங்கிறது தான் இந்த பெண்ணோட ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா சேரியாட், இன்டெசிஷன், இதுவும் இன்டெசிஷன் தான் சொல்லுது. இந்த மாதிரி ட்ராமா போட்டுட்டு ஏதாவது ஏமாற்று வேலை பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது டெசிஷன் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் மீ பிகாஸ் ஐ எம் வாக்கிங் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். இந்த பெண் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, நீங்கள் ட்ராமா போட்டுகிட்டே இருக்கலாம், நான் வந்து எனக்கு தெரியும் என்னோடய அருமை என்னென்ன, நான் வந்து என்னோடய ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் ஒன்றா வந்து முடிவெடுத்து பேசுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்னோடய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐம் கோயிங் டு வாக் அவே. உங்களோட ஒன் ஆஃப் த ஆப்ஷன், இல்லைனா உங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனை, இந்த 7 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை நான் இருக்க விரும்பலை, எனக்கு தேவை கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அண்ட் கம்ப்ளீட் கமிட்மெண்ட், அதை வந்து உங்களால் தர முடியாது, நீங்கள் இந்த மாதிரி எதாவது ட்ராமா போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்து வெயிட் பண்ண போகிறதில்ல, ஐ எம் வாக்கிங் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் வந்து முன்னாடி பண்ண ஒரு தப்பான முடிவு, இந்த கமிட்மெண்ட்டை பண்ணாமல் இந்த ஆண் வந்து ஏமாற்றிருக்காங்க, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, சடனாக டிஸப்பியர் ஆகுது, எந்த கிளாரிட்டியுமே கொடுக்காம ஒரு திருட்டுத்தனம், அந்த மாதிரி திருட்டுத்தனம்னா லிட்டரலாக திருட்டுத்தனம் இல்லை, சொல்கிற ஒரு மாதிரி எதையுமே சொல்லாமல் அமுக்கு கல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் அழகா, அந்த மாதிரி இந்த பெண் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஷனில் இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம சூழ்நிலையெல்லாம் மாறட்டும், நம்ம சூழ்நிலை ரெடி ஆச்சுன்னா அப்புறமா பார்த்துக்கலாம், அந்த அப்புறமா பார்த்துக்கலாங்கிற வேலை இனிமேல் எங்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெண்ணோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் என்னை எப்படி பார்த்துக்கணும், நீங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் தான் நான் இப்போ இருக்கேன், எனக்கு என்னோடய உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்கள் ட்ராமாவை தான் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா தாராளமாக உங்கள் ட்ராமாவை கோ த்ரூ பண்ணலாம்,
நான் வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு வாக் அவே. உங்கள் இன்டெசிஷன் ட்ராமா இனிமேல் இங்கே வேலைக்காகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம திரும்பவும் இன்டெசிஷன் தான் அங்கே பார்த்தோம். அதுதான் இந்த பென் எனர்ஜியும் சொல்ல வராங்க. இனிமேல் இன்டெசிஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், எனக்கு வந்து உங்கள் அவசியமே இல்லை, நீங்கள் வரணும் தான் அவசியமே இல்லை. அடுத்தது 9 ஆஃப் கப்ஸ், நான் வந்து ஆல்ரெடி வந்து செல்ஃப் லவ், செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஒரு தேவதை. அது இல்லாமல் நியாயத்துக்காக இது பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் எப்படி போராடி மேலே வருது அப்படின்னு. ஐ ஆம் கோயிங் டு பி த எம்பரஸ். வாட் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. பட் பாருங்கள், எம்பரர் ஃபாலோ வராங்க. இந்த பென் பண்ணுறது 100% ரைட். ஏன் அப்படின்னா ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க இந்த பென் பண்ணுறது சரிதான். ஏன் அப்படின்னா இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆண் வந்து நிறைய பிரச்சனைகள், அப்புறம் நான் இன்டெசிஷன், எனக்கு வந்து வாழ்க்கையில் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இந்த கனெக்ஷனை காதலையும் தள்ளி போட்டுகிட்டே வந்தாங்க. அதனால் இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை, உங்கள் சண்டை உங்களோட, எனக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள், இல்லைன்னா ஐ எம் ஸ்டாண்டிங் இன் மை பவர். நான் என்னோடய ஸ்டெபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஐ எம் கோயிங் டு பி திஸ் குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். எனக்கு தெரியும் என்ன எப்படி ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு. நீங்கள் வந்து தான் இங்கே செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் இங்கே குயின் ஆஃப் சோர்ஸ், ஷீ இஸ் டிமாண்டிங் ஜஸ்டிஸ். அதனால தான். அடுத்து இந்த ஹார்ட் பிரேக்குக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலில் எந்த குறையும் இல்லை, நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஆள். அதுக்கு இல்லாமல் எனக்கு பொறுமையும் இருக்குது. நான் வந்து ஒரு ஏஞ்சல்னு எனக்கு தெரியும், என்னோடய அருமை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் வந்து அதை சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நானும் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே பொறுமைக்கு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு பி த எம்ப்ரஸ். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ். நான் வந்து ஒரு படியாக மேலே போயிட்டுருக்கேன். ஐ வில் ஸ்டாண்ட் இன் மை பவர். அதுக்காக நான் போட்டுட்ருக்கிறது ஹார்ட் ஒர்க். அது கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் பலன் தரும். எனக்கான நியாயம் எனக்கு கிடைக்கும். அந்த நியாயம் வந்து எனக்கு கிடைக்கும்போது நீங்கள் நின்னா எம்பரர் பவரில் நில்லுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஓடிடுறேன்னா எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னோடய வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எனக்கு ஃபேவராக தான் இருக்குது. இனி இந்த ட்ராமாஸ் இங்கே வேலைக்காகாது. ஏன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு பி தி ஸ்டார். எனக்கு தெரியும் நான் யாருன்னு. இனி இந்த ட்ராமா அண்ட் இன்டெசிஷன் ட்ராமா இல்லைனா ஏதாவது வந்து மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ் இருந்தது அப்படின்னா திஸ் கனெக்ஷன் இஸ் டன் அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்க கிளியராக அவங்க பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவை கம்யூனிகேஷன். நீங்கள் உங்கள் ட்ராமா உங்களோட வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ட்ராமா. எனக்கு தேவை தெளிவு. அந்த தெளிவை கொடுத்தா கொடுங்க, இல்லைனா ஐ எம் வாக்கிங் அவே. எனக்கு தெரியும் எந்த பாதையில் போகணும் அப்படின்றத. பெண் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த ஆண்கள் தான் ஒரு டெசிஷனுக்கு வரணும். இதுதான் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் எனர்ஜியில் இருக்க. மேபி இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம். பைல் 1 அப்படி ஒன்றும் வரல. பட் பைல் 2 பார்த்திங்கன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இல்லைனா வந்து ஒரு ட்ரபிள்னால ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் அப்படி இல்லை அப்படின்னா சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, மூடி மறைக்கிறது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லாமல் இருக்கிறது, பாதி விஷயங்களை முழுங்கிடுது. அதனால தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வருது. ஸோ இந்த மாதிரி அவங்க சூழ்நிலையில் கவரப் பண்ணுறது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது டவுன் சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்னு அதை கவரப் பண்ணுறது. இந்த மாதிரிலாம் அதான் தெளிவாக இருக்குது இங்கே ரீடிங். அந்த மாதிரி ஏதாவது இந்த ஆண் கவரப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெண் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வந்து இதை பற்றிலாம் இந்த ட்ராமா பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஷீ இஸ் கோயிங் டு வாக் அவே. பியூட்டிஃபுல் ரீடிங். ஆக்சுவலாக பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஆக்சுவலாக ஃபெமினன் எனர்ஜி, எம்ப்ரஸ் எனர்ஜி. இந்த பெண் எனர்ஜி ஆல்ரெடி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த். ஸோ இந்த பெண்கள் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் எங்கே, அவங்களோட ஸ்டாண்ட் எங்கே, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ தெளிவாக இருக்காங்க. இந்த ஆண் வந்து இந்த மாதிரி என் வாழ்க்கையில் அந்த குழப்பம் இந்த குழப்பம்னு ஏதாவது ட்ராமா சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் தான் இருக்க போகிறீங்க. ஷீ இஸ் கோயிங் டு டிஸப்பியர் இல்லை, அவங்க ஸ்டாண்டர்ட் மேலே போய்டும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து எம்பரர் ஆனால் தான் அங்கே கிட்ட போக முடியும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வந்து ஒரு கனவாகவே முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் இன்டெசிஷன் இருந்தது அப்படின்னா யூ மே ஹாவ் அ சான்ஸ் டு லூஸ் திஸ் கனெக்ஷன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.